ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் ஒரு பெரும் உரையை ஆற்றியிருக்கிறார். இந்த உரைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிட்டே இருந்தோம். ஆனா முழு விளக்கத்தோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தீவிர தொண்டன் விஜயன் அவர்களுடைய முழு விசுவாசி, பக்தர் நந்தவன நந்தகுமார் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி ரொம்ப சூப்பராக போயின்ட்டுருக்கு. கடந்த முறை நம்ம அரங்கத்துக்கு வந்து சிறப்பு பொதுக்குழுத்தை பற்றி நல்லா பேசுனீங்க. உங்கள் சார்பாக என்னென்ன நியாயங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் தலைவர் வந்து சந்திச்சிருக்கிறார். இதனுடைய ஃபுல் அஜெண்டா என்னவா இருக்குது சார்? மக்களை சந்திக்கும் இந்த நிகழ்ச்சி என்ன அஜெண்டாவில் உங்கள் தலைவர் சந்திச்சிருக்கார்? அதான் தலைவர் தான் சொன்னார். இல்லை, என்ன சொன்னார் எனக்கு தெரியல. இல்லை புரியலங்க. அதாவது அவர் பேசுனதை கேட்காமையே ஒரு பேட்டின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் வந்து உட்காந்து. இல்லை, நான் என்ன சொன்னாருன்னு உங்களை கேட்குறேன். உங்கள் தலைவர் என்ன சொன்னார் நான் கேட்குறேன். சொன்னாருன்றீங்க, எனக்கு தெரியலன்றதுனால தான் உங்கள் தலைவரை பற்றி உங்ககிட்ட கேட்குறேன். என்ன சொன்னார்? எங்கள் தலைவர் பேசின எல்லா விஷயங்களும் கேட்டிங்கல்ல? கேட்டேன். பேசின மேடையில் பேசின எல்லா விஷயத்தையும் போன இதுலேயாவது மற்ற ஆட்களை பேச வச்சோம். பொருளாளர், செயலாளர் அப்படிங்கிறவங்க எல்லாம் பேசினாங்க. இந்த திருப்பு ஒன் அண்ட் ஒன்லி, புரியுதுங்களா? தலைவர் மட்டும்தான் பேசணும்னு சொல்லி அவர் மட்டும்தான் பேசினாரு. அவர் பேசினது ஒவ்வொரு வார்த்தையுமே திருக்குறள்ல 2 அடியில இருக்கிற அர்த்தங்கள் அத்தனையும் உள்ளடக்கின ஒரு விஷயங்களை தான் அவர் பேசியிருக்காரு. வாழ்க்கையில ஒரு அரசியல்வாதி எப்படி பேசணுங்கிறத இங்க வந்து விஜய்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நலத்திட்டங்கள்லாம் எப்படி சொல்லணும், எப்படியெல்லாம் செய்யணும், எப்படி நாடு இருக்கணும், நாட்டு மக்களோட நன்மைக்கான விஷயங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு விலாவரியா அவர் பேசியிருக்காரு. புரியாமலாம் பேசல. அவர் வந்து சைனா மொழியில பேசல. அவரு நம்ம தாய் தமிழ் மொழியில பேசியிருக்காரு. அதுதான் சார் எங்களுக்கு புரியல. அவர் தாய் தமிழ்ல பேசுனதுதான் எங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க கேட்கலாம் எதுக்கு புரியல அப்படின்னு. ஒரு டைலாக் ஒன்று சொன்னார். குறி வச்சா தவற மாட்டேன், அப்படி தவறுமானால் நான் குறி வைக்க மாட்டேன். இது எம்ஜிஆர் டைலாக்கா இவரோட டைலாக்கா? ஸ்கிரிப்டை கூட ஒழுங்கா இவருக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடி தான் ஸ்கிரிப்டே கொடுக்குறாரு. ஒரு விஷயங்க, அம்மா அப்படிங்கிற சொல்ல வந்து பிறந்த எல்லாருமே சொல்லதான் செய்வாங்க. புரியுதுங்களா? அம்மாங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஒன்றும் இது பண்றது கிடையாது. அது மாதிரி ஏற்கனவே ஐயா யாரோ ஒருத்தவங்க கிடையாது, மக்கள் திலகமா வாழ்ந்த இருந்து போன ஒரு மனிதர். யாரு? எம்ஜிஆர். புரியுதுங்களா? அவரோட வாசகத்தை சொல்றதுல ஒன்றும் இது இல்லையே. திருடிட்டார். அப்போ திருடிட்டார். இது ஒரு நான் திருப்பியும் மறுபடியும் சொல்றேன், எல்லா குழந்தைங்களும் அம்மான்னு சொல்லுதுல. அப்ப அம்மாங்கிற வார்த்தை அடுத்த குழந்தை பேசுறப்ப அது திருடுனதா அர்த்தமா? மாடு கூட அம்மான்னு தான் சொல்லுது. அது இங்க இருக்கிற மாடா இருந்தாலும் சரி, ஜெர்மனில இருக்கிற மாடா இருந்தாலும் சரி, அம்மான்னு தானே சொல்லுது. என்னங்க புரியல? இப்ப மாட்டை பத்தி பேசுறோமா, என் தலைவனை பத்தி பேசுறோமா? எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு சார், யாரை பத்தி பேசுறேன்னு. ஏங்க கடுப்பா இருக்காதீங்க கொஞ்சம். அதாவது ஒரு நேர்காணல் நேர்மையா நடக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்க மாட்டையும் தலைவனையும் ஒப்பிட்டு பேசுற அளவு சார், அது அப்படி ஒப்பிட்டு பேசல. நீங்க அம்மான்னு சொல்லுவீங்களா, அதுக்காக சொன்னேன். இப்ப எம்ஜிஆர் டைலாக்கே இவர் பேசுறாரு, விடப்போ அப்படியே போயின்னு இருந்தா நான் தான் எம்ஜிஆர் என்று போல இருக்க காலப்போக்கில் சொல்லணும் இல்லைங்க. அவர் தான் எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆரோட அடுத்த பிறவிதாங்க எங்க தலைவர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, புரியுதுங்களா? எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற அத்தனை சாராம்சமும் இவர்கிட்ட இருக்குது. ஒன்னே தவிர மத்தது எல்லாமே அவர்கிட்ட என்ன இருந்ததோ அதே தான் இவர்கிட்டயும். தொப்பி கண்ணாடி எல்லாம் இல்லவே இல்லையா? ஏங்க தொப்பி கண்ணாடி போடணும்னு இல்லைங்க. புரியுதுங்களா? எம்ஜிஆரோட ஒய்ஃப் யாரு? ஜானகி அம்மா. புரியுதுங்களா? அவரு இருந்தாரா? எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களா? அது மாதிரி விஜய் அண்ணாவுக்கு சங்கீதா அண்ணியும் த்ரிஷா அவங்களும் இருக்காங்க. அண்ணியும் இருக்காங்க. அண்ணின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணலையே, அதுக்காக எடுத்துக்கிட்டு. ஏங்க த்ரிஷா அண்ணி அடுத்த முதலமைச்சருங்க. எங்க அண்ணாவுக்கு அப்புறம், விஜய் அண்ணாவுக்கு அப்புறம் த்ரிஷா அண்ணி தான். எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கான இடத்துக்கு நவுந்தாங்களோ, அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்களுக்கு அப்புறம் த்ரிஷா அண்ணி தான் அந்த ஆட்சிக்கான. இவ்வளவு ஒத்துமைகள் இருக்கு. புரியுதுங்களா? அவர்
ஏங்க என்ன பேசிட்டு இருக்கேன் டக்குன்னு கீர்த்தி சுரேஷ் ஏங்க 1000 பேரோட நடிச்சிட்டு போலாங்க. 1000 பேரோட ஒரு அனுபவமான ஒரு நடிப்பை நடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் நம்ம கூட ஏத்துக்கிட்டு டிராவல் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு விஷயம். எம்ஜிஆரே ஒரு ஆண்மை இல்லாம போயிட்டாரு. ஆனா எங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. ஓகே ஓகே. இல்ல சார், இப்ப குடும்பத்தோட அவர் இல்லல்ல, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அவருக்கு. குடும்பத்தோட எம்ஜிஆரே வந்து ஆட்சி நடத்துறப்ப அவர் தோட்டத்துல இருப்பாரு. இவங்களை வந்து வேற வீட்டுல வச்சிருந்தாங்க தெரியுமா? ஜானகி அம்மா வந்து கூட இல்ல, வேற இடத்துலதான் இருந்தாங்க. அது மாதிரி இப்பைக்கு ஒரு ஒரு அரசியல் நிமித்தமா அரசியலோட குடும்ப அந்த சூழல்ல போயிட்டு இருக்கிறதுனால இந்த குடும்பத்தை கொஞ்சம் ஓரமா வச்சிருக்காரு. அவ்வளவுதானே ஒழிஞ்சு மத்தபடி இதுல வந்து எம்ஜிஆரோட ஆட்சிகள் அப்படிங்கறதுக்குன்னு இல்ல, எம்ஜிஆருக்கு மேற்பட்ட ஒரு ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்கு தான் அண்ணன் வந்து அவரோட வார்த்தைகள்லாம் எடுத்து பேசியிருக்காரு. புரியுதுங்களா? இத வந்து தற்குறித்தனமா இது புனைந்து பேசாதீங்க. இப்ப நீங்க தற்குறின்னு சொல்லும் போது எனக்கு அவர் பேசுன இன்னொரு வார்த்தை இருக்கு. யார தற்குறி கூட்டன்றீங்க? நாங்க ஆச்சரிய குறி அப்படின்றாரு. இது எப்போ தற்குறில இருந்து ஆச்சரியக்குறியா மாறிச்சு? ஒரு விஷயம் நீங்க கேட்கிற கேள்விதான். ஏன்னா ஆச்சரியக்குறி அப்படிங்கிற விஷயமா மாறுச்சு அப்படின்னா எல்லாருமே, ஊடகமும் சரி எல்லாருமே எங்க தொண்டர்களையும் எங்க சக நிர்வாகிகளையும் என்ன சொல்ல போனா தலைவர் வரைக்குமே தற்குறித்தனமா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு தற்குறி அப்படிங்கிறது. எது தற்குறி? எப்படி தற்குறி ஆகும்? ஒன்னும் இல்ல. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. தொண்டர் ஒருத்தர் ஏறாரு, புரியுதுங்களா? ஏற அந்த நிக்கிற தொண்டனை பார்த்து ஆச்சரியமா பாப்பாங்களா இல்ல தற்குறின்னு சொல்லுவது? கரண்ட் பாக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஆச்சரியம் ஏங்க பாக்குறது. ஒருத்தன் ஏறாங்க, ஏறி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி நிக்கிறாங்க. அவன் மின் இணைப்பு வாரியத்தை சேர்ந்தவனும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஊழியர் கிடையாது, எங்களோட தொண்டன். ஒரு தொண்டன் ஏறி நிக்கிறது ஆச்சரியமான விஷயமா இல்லையா? அத்தனை பேர் ஆச்சரியமா பாப்பாங்களா இல்லையா? பயத்திலயும் பாப்பாங்கல்ல, அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஏங்க ஆச்சரியமா பாக்குறது தாங்க. அந்த ஆச்சரியம், அந்த ஆச்சரிய குறி, புரியுதுங்களா? இந்த ஊரு, இந்த நாடு, இந்த நாட்டு மக்களும், இந்த ஊடக வியாபாரங்களும் எங்களை தற்குறி சொல்றப்ப எங்களுக்கே புரியல. நாங்க எல்லாம் தலை குளிஞ்சு ஒரு கேள்விக்குறியாதான் எங்களுக்குள்ளார கொஸ்டின் இருந்தது. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு தலை குனிஞ்ச ஒரு கேள்விக்குறியா எல்லாம் வளைஞ்சு இருந்தது. அண்ணன் போய் விஜய் அண்ணா போயிட்டு இதுக்கான விடை தெரியணும்னு சொல்லி அண்ணிகிட்ட போய் திருஷ்யா அண்ணிகிட்ட கேட்கிறப்பதான் அவங்கதான் நிமித்தி ஒரு ஆச்சரியக்குறியா மாத்துனாங்க விஜயவே. எல்லாம் ஒரு கேள்விக்குறியா, தற்குறிங்கிற ஒரு சொல்குள்ளார கேள்விக்குறியா இருந்ததுங்க. அந்த கேள்விக்குறி வளைஞ்சிருந்ததை நிமித்தினதே வந்து திருஷ்யா அண்ணி தான். நிமித்தினா ஒரு விஷயங்க, வளைஞ்சிருந்த கேள்விக்குறி, நிமிந்து நின்னா ஆச்சரியக்குறி. உண்டா இல்லையா? நிமிந்து நிக்குதுல. படுத்து இருந்தா வெண்டண்டாவாதமா கேள்வி. சார் விதாண்டாவாதம் எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இல்ல. வளைஞ்சிருந்தா கேள்விக்குறி, நின்னா ஆச்சரியக்குறி, படுத்து இருந்தா டேஷ் டேஷ். ஓகே ஓகேவா? அதுதான் சார் வேணும். அதுதான் டேஷ்ல என்ன ஃபில் பண்ணணும் நீங்க ஃபில் பண்ணுங்க. என்னவா ஃபில் பண்ணுவீங்க? இல்ல மக்கள் ஃபில் பண்ணி, பாக்குற மக்கள் ஃபில் பண்ணிப்பாங்க. என்னன்னு அறிவு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் நல்ல வார்த்தைகளை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க அறிவுன்னு சொன்னீங்கல்ல, அதுல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன்னா விஜய் பேசுனதுதான் திமுக அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. அதை விமர்சிக்கிறார். இது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு. அவரு உதயநிதி ஸ்டாலின் ஆல்ரெடி ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான், உனக்கு என்னப்பா அப்படின்ட்டாரு. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து இந்த பதிலடி வருது. என்ன இது? ஏங்க நான் ஒரு விஷயங்க, புத்தி வேற மனசு வேற, புரியுதுங்களா? புத்தி இருக்கிறவன் அறிவாளி அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. அப்படிதான் வெளி உலகம் அப்படி பார்க்குது. அவன் புத்திசாலி, அவன் அறிவாளி அப்படின்னு. அது கிடையாது. புத்தி உள்ள மனிதர்கள்லாம் வெற்றி காண்பதில்லை. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இவனுங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் தான், ஆனா புத்தி இல்லை, அறிவு இல்லாதவர்கள். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா நாங்க எங்க கூட்டம், எங்களோட கட்சி சார்ந்த எல்லா விஷயங்களும் சரி, எங்க தலைவர் சரி, ஒவ்வொரு செயல்களையும் பார்த்துருக்கீங்கல்ல. எவ்வளவு அறிவு நுட்பம்ங்கிறத விட மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டதுல நெருக்கியான ஒரு தொடர்புக்குள்ள இருக்கும். புரியுதுங்களா? நாங்க எல்லாம் வந்து சும்மா ஏமாத்துற வேலைகளை செய்யறதுக்கு தான் அறிவு தேவை. மனசாட்சி பிரகாரம் பண்றதுக்கு அறிவு தேவையில்ல, மனசு இருந்தாவே போதும். அந்த மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம்.
இங்களெல்லாம் வந்து அறிவு இல்லையா அப்படின்னு கேக்குறதுன்னா, அதனாலதான் உங்க ஐடி விங்ல இருக்கிற ஒருத்தர் பல பெண்கள்கிட்ட பூந்து விளையாடி இருக்காரோ மனசு சம்பந்தமா. இது வந்து இது பேசு பொருளாகிட்டு இருக்கு. ஆனா உண்மை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. புரியுதுங்களா? எங்க பெண்களுக்கு எங்களோட கட்சியில இருக்கிறவங்க ஒரு பாதுகாப்பு நிமித்தமா ஒரு வளையத்துக்குள்ளார வச்சிருக்காங்க. அந்த வளையத்துக்குள்ளார எது நடந்தாலுமே அவங்க தான் பொறுப்பு. அதை வந்து நீங்க பாக்குறவங்க தப்பா பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு பாத்ரூம்ல ஏறி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் பேசுவதை வச்சுக்கிட்டு நம்ம அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. விஜய் ஒரு பாத்துருக்காருல பாத்ரூம்ல. ஏன்னா துல்லாத மனம் துள்ள படத்துல அந்த ஒரு சீன் ஒண்ணு இருக்குல்ல, பாத்ரூம்ல இருந்து எட்டி பாக்குறாருன்ட்டு. ஓகே, பாக்கட்டுமே. பார்த்தார்ல, அதுல ஒரு இன்பம் கிடைச்சது இல்ல அவருக்கு தானே? ஏங்க பாக்குற ஆடியன்ஸுக்கு இன்பம் கிடைச்சதா இல்லையா? ஒரு விஷயங்க, எம்ஜிஆர் படத்துல அப்படியே தடவுவாரு. எம்ஜிஆர் தடவுறது எம்ஜிஆர் தடவிட்டு போக வேண்டியதானே? அதை படம் முடிச்சு ஏன் மக்களுக்கு காட்டுறாங்க? அப்படியெல்லாம் தடவுறப்போ ஒரு இன்பம் ஒரு கிளர்ச்சி வேணுமா இல்லையா? மக்களுக்காக தானே அதை செய்யறாரு. அவரு போய் பார்க்கணும்னு அவருக்கு என்ன அவரு பார்க்க தெரியாதா? தனிப்பட்ட முறையில பார்க்க மாட்டாரா? நிறைய பார்த்திருப்பாரு. அப்புறம் என்ன? அது மக்களும் தெரிஞ்சுக்கணும், மக்களும் பார்த்து மக்களும் இன்புறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அப்படியெல்லாம் செஞ்சது. அப்ப மக்களை தவறான வழியில கொண்டு போறாரு. எது தவறு? இந்த மாதிரி சீனுங்க எல்லாம் பாக்குறது. ஏங்க என்னங்க ஒரு திருக்குறள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. திருக்குறள் எது? அறம் பொருள் இன்பம். அந்த இன்பங்கிறது அந்த காமத்து பால ஏன் ஒதுக்கி வச்சுட்டு பேசணுமா? அப்ப அந்த அறம் பொருள் இல்லவே இல்லையா அவர்கிட்ட? அது மட்டும் தானே இருக்குது நீங்க சொல்றத வச்சு பார்த்தா. உங்க பார்வைக்கு அப்படி தெரியுது. புரியுதுங்களா? என்ன நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, அது பொருள் இல்லையா? அதுல கேஸ் மாட்டினார்ல, அதுக்கு வரி கட்டல அப்படின்ட்டு ரைடு விட்டாங்க சார். பில்லெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. நியூஸ் வந்தது இல்ல, அந்த நெக்லஸுக்கு பில்லு கட்டது, இது பணம் எப்படி வந்தது, டாக்ஸ் கட்டல அப்படின்ட்டு. அதாவது ஒரு விஷயங்க, இங்க வரி வாங்குறாங்களே, வரி வாங்குறவங்க மக்களுக்காக என்ன செய்யறாங்க? அதுதான் கேக்குறேன், என்ன செய்யறாங்க? புரியுதுங்களா? வரி வாங்குறவங்களுக்கு நாங்க ஏன் வரி கொடுக்கணும்? ஓஹோ, மக்களுக்கு செய்யறவங்களுக்கு தாங்க வரி கொடுக்கலாம். செய்யாத ஒருத்தனுக்கு நம்ம ஏன் வரி கட்டணுங்கிற? ஆட்சியே எங்க ஆட்சி இதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு தான் நாங்க அரசியலுக்கே வர்றது. புரியுதுங்களா? விஜய் அவர்கள் மட்டும்தான் கட்டணும் இல்ல, எந்த மக்களாகி யாருமே வரி கட்டக்கூடாதுங்கிற ஒரு வரி கட்டாத ஆட்சி இருக்கணும். ஆட்சி கவர்மெண்ட் நடத்துவீங்க. ஏங்க எல்லாருக்கும் வேலை கொடுப்போம் இல்லங்க? எல்லாருக்கும் வேலை கொடுத்தா எல்லாரும் வேலை பார்ப்பாங்க இல்லங்க? எல்லாரும் வேலை பார்க்கறப்ப அதுக்கான வருமானம் வரும் இல்லங்க? அப்ப எல்லாரும் வேலையில இருக்கிறப்ப அதோட ஆட்சி நடக்காதா என்ன? அப்படி சம்பாரிச்சா கூட எல்லாருமே அவன் வீட்டுலதான் போய் கொடுப்பான். விஜய் பாக்கெட்ல போடுவாங்க. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இந்த தமிழ் மக்களும் என்ன வேற்று கிரகவாசிகளா இல்ல வேற்று மதத்தவர்களா வேற்று இனத்தை சேர்ந்தவர்களா? புரியல எனக்கு. எல்லாரும் இந்நாட்டு குடும்பத்துல எல்லாரும் ஒரு அங்க, புரியுதுங்களா? எல்லாருமே ஒரு குடும்பத்து மக்களா, ஒரு நாட்டுல ஒரு குடும்பத்து மக்களா, ஒரு மொழி பேசுற ஆட்களா நம்ம இருக்கிறப்ப நமக்குள்ளார ஏன் தனின்னு பிரிக்கிறீங்க? யார் சம்பாதிச்சாலும் புரியல இல்லையா? தலைவர் சொல்லிருக்காருல, குடும்பத்துல ஒருத்தருக்காவது கண்டிப்பா வேலை இருக்கிறப்ப வறுமை இல்லாம போயிருங்க. அதைத்தானே நிர்மாணிக்கிறதுக்கு. அவரு சம்பாதிச்சாரு, அவர் வீட்டுல அவரு வச்சுப்பாரு அப்படின்னா, அவர் சம்பாரிச்சு அவர் வீட்டுல வச்சாலும் அது எந்த வீடு? அது நம்ம வீடு தானே. அப்ப அவரு சம்பாரிச்சதுல எத்தனை வந்து இங்க கொடுக்கலாமே? எல்லாமே ஒரே குடும்பம் தானே. அப்ப இத்தனை வருஷம் ஒரு வருஷத்துக்கு 200 கோடினா இத்தனை வரைக்கும் சம்பாரிச்ச கோடிகள் எத்தனை வந்து கொட்டி இருக்கலாமே. 40 பேருக்கு கூட அளந்து தானே போடுறாரு 20 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க தற்கொலைத்தனமான கேள்விகளா கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு விஷயம், ஒரு பொருள் சேர்க்கை தான் இது வரைக்கும் தலைவர் நடத்திருக்காரு. ஒரு பொருள் சேர்க்கை நடத்தி வச்சிருக்காரு. ஒரு சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செலவு பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்பைக்கு அவர் வந்து சேர்த்து எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அவர் அரசியல்ல 26க்கு அப்புறம் எல்லாத்தையுமே வாரி வழங்கி கொடுப்பாரு. உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல, பைக் கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன், எல்லாமே சொல்லியிருக்காருல. அதுக்குதான் இப்ப வரப்போறேன். தேர்தல் அறிக்கையா என்ன பண்ண போறாரு? வீட்டுக்கு ஒருத்தருக்கு பைக், எங்களுக்கு காரு தான் லட்சியம், ஆனா நாங்க பைக்கு கொடுக்க போறோம் அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒருவேளை குழந்தைகள் அணி அப்படின்னு வச்சிருக்காரு, அவங்களுக்கு இந்த பொம்மை பைக் எதனா கொடுக்க போறாரா? எப்படி உங்க பிளானி? எப்படி நீங்க எங்களுக்கு புரியல, எப்படி அதை சொல்லுங்க. அதாவது நீங்க நக்கல் அடிக்கணுங்கிற ஒரு மூவ்மெண்ட்டுக்கே உட்காந்துட்டு நக்கல் எல்லாம் அடிக்கல சார். நீங்க எந்த இதுல வந்து குழந்தை பைக்குங்கிறீங்க, டாய்ஸ் பைக் கொடுக்கறதுக்கு தான் நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். ஆமா சார், இப்ப மார்க்கெட்ல ஒரு பைக்கு போனாலே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல போகுது. நீங்க ஒருத்தருங்க வீட்டுக்கு ஒரு பைக்கு கொடுக்குறீங்கன்னா யாருக்கு கொடுப்பீங்க? ஆல்ரெடி பைக் இங்க இருக்குது நிறைய பேர் கிட்ட. குழந்தைகள் அணின்னு வச்சிருக்காங்களா, ஒருவேளை டாய்ஸ் பைக்கு கொடுக்க போறாரா குழந்தைகள் அணிக்கு?
அந்த தேர்தல் அறிக்கையே இப்படி சொன்னாரா இல்ல எப்படி எனக்கு தெரியல. முதல்ல டாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. இப்போ நீங்க இருக்கீங்க, பைக் வாங்க போறீங்க, ஒரு டெம்ப்ளேட் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஆமா, அதுல பைக்கு படங்கள்லாம் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா, புரியுதுங்களா? புரியுது. பைக்கு தர்றோம் அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னா முதல்ல பைக்கை கொடுத்துட மாட்டோம். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? ஒரு பைக்கு படம் போட்ட அந்த டெம்ப்ளேட் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். புரியுதுங்களா? அதை வாங்கி அதுல வந்து ஒரு பிடிக்காத மாடல், பிடிக்காத கலர், பிடிக்காத ஒரு பைக்கை ஒரு தட்டை முதல்ல உபயோகிப்பாளரோட மக்களோட திருப்தி முக்கியம். புரியுதுங்களா? அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற செலக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்க எல்லாம் செலக்ஷன்லாம் டிக் அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ எப்படி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல வந்து இப்படி எல்லாம் டிக் அடிக்கலாம் சொல்லி இது பண்ணிருக்காங்க. அது மாதிரி நாங்க வந்து பைக்குக்கு வந்து தனி ஃபார்மே போட்டு பைக்ல என்னென்ன மாடல்லாம் இருக்குதோ அத்தனை மாடலோட இது எல்லாமே படம்லாம் வச்சு எது யாருக்கு தேவையோ அதை டிக் பண்ணி கொடுத்துடணும். அதை ஓகே பண்ணி நாங்க சாங்ஷன் பண்றதுக்கு முன்னால இவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எங்கள்கிட்ட காட்டணும். இப்ப நான் இது இப்படி புரிஞ்சுக்குவா, ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனை ஆசையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை ஒரு பைக்கு கொடுத்து ஏமாத்தணும்னா பேம்ப்ளெட் கொடுத்து அவங்க ஆசையை தூண்ட வைக்கணும். இதுதான் உங்களுடைய இல்லைங்க. நீங்க மறுபடியும் பயங்கரமா அப்படியே யோசிச்சு பயங்கரமா கேள்வி கேட்கறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா ரொம்ப அறிவுகட்டத்தனமான ஒரு கேள்வியா இருக்குது. ஆசையை தூண்டணும் அப்படிங்கறத ஆசையை தூண்டி எங்க தலைவர் எல்லாத்தையும் ஏமாத்தணும்னு முடிவு பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. இதுக்கு முன்னால அரசியல்வாதிகள் உண்மை நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? உங்க தலைவர் இப்படிதான் ஏமாத்த போறாருன்னு உண்மை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க? இல்லைங்க, இது வந்து எனக்கு என்னமோ இல்ல, இது நாங்க வந்து முரண்பட்ட கருத்துக்களை வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? எங்க தலைவர் ஏன் வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளரும் சந்திக்காம இருக்காருன்னு ஒரு தொண்டை அப்படிங்கிற முறையில உட்கார வச்சு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே. எங்க தலைவரை உட்கார வச்சா என்ன மாதிரி கேள்வி கேட்பீங்க? தெரிச்சு ஓடிடுவாரு. தெரியுதா? இப்ப ஏன் உட்காந்து யாரையுமே பத்திரிகைக்காரனுங்க ஒருத்தனை கூட மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுதா? எத்தனை நாளைக்கு தான் ஓடி போய் ஒளிவீங்க? ஏங்க ஓடி போய் ஒளியலாம் இல்லைங்க, யாரையும் சந்திக்க விரும்பல. விருப்பம் வேற, ஒளியறது வேற. புரியுதுங்களா? நாங்க யாரையுமே சந்திக்க விரும்பல. ஏன்னா அதாவது நம்ம பேசுற உண்மையான விஷயத்த மனசுல இருக்கிற பேசுற விஷயத்தையே நீங்க எழுத மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி கேள்வி எல்லாம் மோடிக்கிட்ட எவனாவது இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கானாங்க ஒரு பத்திரிகையாளர் போய்? அதேயோட மோடியோட அரசியலை விட எங்க அரசியல் பயங்கரமா வேற லெவல்ல இருக்கும். சந்திச்சா தானே கேள்வி கேட்பீங்க, சந்திக்கவே மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்கீங்க. சந்திக்க மாட்டோம் இல்ல, சந்திக்கிற தகுதிகள் உங்களுக்கு எல்லாம் கிடையாது. உங்களுக்கு இல்ல. அதாவது கேள்வி கேட்டா நியாயமான ஒரு கேள்வியை கேட்கணும். ஏடா கூடமா 41 பேர் செத்ததுக்கு காரணம் நீங்க தானே ஒரு கேள்வியை ஸ்டார்ட் பண்றப்ப அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? 41 பேர் செத்ததுக்கு நாம காரணமா? நியாயமா கேள்வி கேட்கறேன், நீங்களே நியாயமா பதில் சொல்லுங்க. அந்த மக்கள் சந்திக்கிற கூட்டத்துல 2000 பேருக்கு நாங்க அனுமதி தரோம் பொதுமக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்தவங்க பொதுமக்களா நிர்வாகிகளா? நியாயமா பதில் சொல்லுங்க. நியாயமா தான் கேள்வி கேட்கறேன், நீங்களே நியாயமா பதில் சொல்லுங்க. ஒரு விஷயங்க, எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே பொதுமக்கள். அந்த பொதுமக்களுக்குள்ளாரதான் நிர்வாகிகள். புரியுதுங்களா? இங்க மக்கள் இருக்கும் இல்லைங்க. ஆளுங்கட்சியில இப்ப இருந்துட்டு இருக்காங்கல்ல, ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, அடுத்தடுத்தாப்புல நிர்வாகிகள்லாம் இருக்காங்களா அந்த கட்சியில? அவங்க எல்லாம் மக்கள் கிடையாதா? மக்கள் தானே. அந்த மக்களுக்குள்ளாரதானே அவங்க நிர்வகிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க 2000 பேர் வந்தாங்க அப்படிங்கறதுல அதுக்கு மேல வந்தாங்க. வரக்கூடாதுன்னு நாங்க சொன்னது வந்து குழந்தைகளை தான் நிப்பாட்டணும். குழந்தைங்களை ஏன் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு வந்து வேணாம். குழந்தைகள் அணின்னு வச்சிருக்கீங்களா? குழந்தைங்களை கூட்டின்னு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களும் அரசியல் தெரிஞ்சிட்டோம். குழந்தைகள் அணின்னு உங்ககிட்ட இருக்குல்ல ஒண்ணு, அவங்களுக்கு எப்படிப்பட்ட அரசியலை நீங்க புகட்ட போறீங்க? அப்ப குழந்தைகளை இப்பவே நீங்க அரசியல் வகைப்படுத்தலாம? ஏன் குழந்தைங்களை கொண்டு வரக்கூடாதுன்றீங்க? ஏங்க இல்ல புஷி ஆனந்த் வந்து எல்லாரையும் அனுப்பி விட்டாரு, அதுக்காக கேட்டேன். குழந்தைங்க என்ன, நம்ம வீட்டு குழந்தையா இருந்தாலும் உண்மை என்னன்னு நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? ஒரு தியேட்டருக்கு ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு அழுது கத்துச்சுன்னா
அது அத்தனை பேருக்கும் டிஸ்டர்பன்ஸ். ஆமா, உண்டா இல்லையா? கண்டிப்பா. ஒரு காசு கொடுத்து உட்காந்து படம் பார்க்கணும் அப்படின்னு போறவனுக்கு அந்த குழந்தையோட டிஸ்டர்பன்ஸ் எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப தலைவரோட பேச்சு ஒரு உலகத்தோட முதன்மையான பேச்சு அப்படி நீங்க சொல்லி எல்லாரும் கேட்டு அது பிரகாரம் நடக்கணுங்கிற அந்த பேச்சு கிளியர் கட்டா அதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துடக்கூடாது. எந்த குழந்தையும் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க குழந்தைங்களெல்லாம் நாங்க வர வேணாம் அப்படின்னு சொன்னது. புரியுதுங்களா? இதுல ஏதாவது நெரிசல் முசல்ல இதாயிருங்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இதுங்கள. இதுக்காக தான், இதுதான் காரணம். குழந்தைங்க அழுதா உங்க தலைவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், பேச வந்ததை மறந்துடுவாரு. அதனால குழந்தைங்க உள்ள அலோடு இல்ல. பேச வந்ததை மறந்துடுவாரா? ஆமா. ஏங்க ஒரு விஷயம், தலைவரோட அப்பா டைரக்டர், ஆமா, அம்மா பாடகர், ஆமா, புரியுதுங்களா? குடும்பமே மாமா கலை குடும்பம். மாமா ப்ரொடியூசர். அவங்க மாமா இல்ல, நீங்க மாமான்னு ஓகே இல்ல, நான் அவரை சொல்லல மாமான்னு, விஜயோட மாமா ப்ரொடியூசர்னு. இல்ல நீங்க எந்த அறுது நோக்கத்துல ஓகே நான் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மாமாங்கிறத அப்போ உங்க மனசு ஓட்டத்துல அப்படி இருக்குது போல இருக்கு. இல்லங்க, நீங்க கேள்வி கேட்கிற விதம் அப்படி இருக்கு. மாமா வேலைவா சார்? மாமா வேலை பாக்கணும்னு சொல்ல, மாமா ப்ரொடியூசர் அப்படின்னு. ஒரு கலை குடும்பமா இல்லையா? புரியுதுங்களா? கலை குடும்பத்துல இருக்கிறவங்க மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இல்ல கேக்குறேன், நீங்க அதானே சொன்னீங்க. அதுதான் மறந்துட்டாரு. இல்ல, ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து பாக்காரு. மக்கள் இப்ப எந்த பிரச்சனையை பத்தி எனக்கு மக்கள் தாங்க, இந்த திருப்பி ஸ்கிரிப்ட் வச்சுதான் பேசினாரு. ஆமா, மக்கள் தாங்க, மக்கள் பிரச்சனை தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனையே பேசுறாரு. ஆனா திமுகவை திட்டணும்னா பேப்பரே தேவையில்லை. அதானங்க முக்கியம். பேப்பர் இல்லாத பேசியது மட்டும்தான் நடைமுறைக்கு சாத்தியம். அப்ப எதுவுமே சாத்தியம் இல்லை. இந்த பைக்கு கொடுக்கறது, வீட்டுக்கு ஒரு பட்டப்படிப்பு, வேலை கொடுக்கணும், அப்ப அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. திமுகவை திட்டுறதுதான் நடைமுறை சாத்தியம். ஏங்க ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள விஷயத்துக்கு தான் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் தானே, புரியுதுங்களா? வர்றதுக்கு முன்னால என்ன செய்யணும்? எதிரியை அழிக்கணும்னா அதுக்கு எல்லாத்தையுமே செய்யணும். புரியுதுங்களா? போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சங்கூதுற விஷயங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. பாக்குறீங்கல்ல, சங்கு ஊதுறதுக்கே பயந்து போய் நடுநடுங்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும். தாவேக்காவினர் பயந்து சங்கு ஊது எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஏங்க சங்கு ஊதுறதே நாங்க. சங்கு யாருக்கு ஊதுவாங்க? எதுக்கு ஊதுவாங்க? மக்களுக்கா? யாருக்கு ஊதுறீங்க? ஒரு விஷயம், இறந்து போனா சங்கு ஊதுவாங்க. சாகறதுக்கு முன்னால சங்கு ஊதுறதே செத்து போவாங்கடா, பாத்து இருங்கடா, ஜாக்கிரதையா இருங்கடா. விஜய் ஓட்ட நமக்கு எது? விஜய் ஆட்சிக்கு வந்தா இல்ல, நீங்க ஒரு 41 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனே சாவுக்கு எல்லாருமே நாங்க காரணமாயிருவோமா? இப்போ கொரோனா வந்ததே எங்களால தான் வந்ததுங்களா? அது வேற. அப்ப இதுக்கு 3 பேரையும் 20 மணி நேரம் விசாரணைக்குள்ள வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. வெளியே வீரவசனமா பேசுறீங்கல்ல, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போற போக்குல போயிட்டு சிபிஐ கிட்ட சொல்லிட்டு உடனே போன மாதிரி போயிட்டு வந்துட வேண்டியதானே. 20 மணி நேரம் எதுக்கு? 2 நாள் 20 மணி நேரம் எதுக்கு? புரியுதுங்களா? எல்லாம் ஐடி ரைட்லாம் போவானுங்க. 3 நாள் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏதாவது கண்டுபிடிச்சு இது வரைக்கும் சொல்லியிருக்கானுங்க? ஒருவேளை உள்ள பேரம் நடந்திருக்குமோ? அது மாதிரி இந்த சிபிஐ இதுல இதாயிருச்சுங்கிறீங்களா? ஒருவேளை பேரம் நடந்திருக்கு. கண்டுபிடிக்க முடியாத விஷயங்க. ஒரு விஷயம், சாவு எப்படி செத்தாங்கிறது பில்லி சூனி ஆவி பூந்துதான் அந்த இறப்பு நடந்தது. அது தெரியுமா தெரியாதா? அது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால நாயெல்லாம் குலைச்சுது. கேரவன் மேல தானே சார்? இது கேரவன் மேல. ஏங்க என்னங்க நீங்க அதாவது ஒரு நேர்காணல்னா நல்ல விதமா நேர்காணல், நீங்க விதண்டவாதமா பேசுறீங்க. நீங்க எதிர்கட்சியோட சதிங்க. ஆமா, சதியோட மொத்த சுரூபமா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. சீரியஸா அவ்வளவு டென்ஷன் ஆகுது. விஜய் மட்டும் இருந்தாருன்னா போர்க்களம் நடக்கும். இப்பதான் அவர் இல்லையா சார்? ஏங்க நான் ஒரு விஷயங்க சீரியஸா பேசுங்க, புரியுதுங்களா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எந்த சிபிசிஐ வச்சு உக்காந்து நீங்க மணிக்கணக்கா விசாரணை நடத்தினாலும் உண்மைங்கிறது ஆவி பூந்துதான் நடந்தது. அந்த ஆவியை யாரு ஏவி விட்டாங்கிறது தான் இங்க விசாரணைக்குள்ளார உட்கார்றது. இட்லிக்கார அம்மாவா இருக்கான்னு நினைக்கிறேன். பக்கத்துல கடை போட்டிருந்தாங்க அவங்க. இட்லி தொகுத்து ஆவி போயிருக்குது. அந்த ஆவி. அந்த ஆவியா? ஏங்க நான் என்ன ஆவிய பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஆவிய பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஒரு விஷயங்க,
விஜய் தலைவர் வந்து தனியா ஒரு பேட்டி கொடுத்தாரா? 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தாரா? கடவுள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? கடவுள் வந்து சொல்றதுக்கு முன்னாலேயே வந்து வெத்தலை போட்டு பார்த்தாச்சு. வெத்தலை போட்டு பார்த்ததுல ஒரு கருப்பு ஆவி உள்ளார பூந்து அந்த 41 பேர்களையும் நெரிச்சு எல்லாம் நடத்தி இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து அங்க நாங்க போய் பார்த்துட்டோம், குறி பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்து முடிவான விஷயத்த நீங்க இட்லியாவின்னு ரொம்ப கேவலமா பேசுறீங்க. ஏங்க பில்லி சூனியம் வச்சு கெட்ட ஆவிகளை ஏத்தி விட்டுருக்காங்க. அது போய் கெட்ட ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் பாருங்க, அந்த கெட்ட ஆவியை புடிச்சு துரத்துறதுக்கு என்னமா கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? நீங்க என்னன்னா ஒரு ஆயா இட்லி சுட்ட ஆவி வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க என்ன பேசுறீங்க? இப்படி எல்லாம் கட்டுக்கதை கட்டலாம்ல சார்? என்ன கட்டுக்கதை கட்டுது? ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் பாக்குறீங்களா? சர்ச்சு, மசூதி, கோயில் இதெல்லாம் கெட்ட ஆவிய துரத்துறாங்களா இல்லையா? விஜய துரத்துறாங்களா? இல்ல துரத்துறாங்க நீங்களே அத விஜய் ஆவி துரத்துறத பத்தி பேசிட்டு இருக்கேங்க. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே எம்ஜிஆரின் மறுரு உருவம் இவர்தானு, அந்த ஆவியா? கன்ஃபியூஸா இருக்கு சார் எனக்கு. அதான் இறந்து போன எம்ஜிஆர், புரியுதுங்களா? இறந்து போன ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல மனிதத்தோட ஆவி உலகத்தை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு அறிவு சிந்தனையா யோசிங்க. சும்மா அறிவு கட்டத்தனமா யோசிக்காதீங்க. ஒரு படிச்ச சிந்தனையாளரா கேள்வி கேளுங்க. உங்க தலைவர் ரொம்ப சிந்தனையாளரோ? பயங்கரமா பேசுறாரு, அதை கேட்டேன். எங்க தலைவர் மாதிரி எவனாவது பேச முடியுதா? முடியாது சார், யாராலே முடியாது. தெரியுதுல்ல? இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறாங்க. வேர்ல்டே வந்து திரும்பி பார்க்குது விஜயோட ஸ்பீச்சை. தெரியுதுல்ல? தெரியுது, நல்லாவே தெரியுது. 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்மா? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலையில். என்னங்க பிஎம்னா ஏஎம்னு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? அடுத்தது ஆமா, அந்த ரேஞ்சுக்கான கட்டமைப்பு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். சும்மாலாம் இல்ல, சும்மா ஏதோ. அதாவது ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்களா சார் உங்க கட்சியில? கவுன்சிலரா? ஒரு கவுன்சிலர்னா இருக்கிறாங்களான்னு. ஏங்க கவுன்சிலர்லாம் இல்ல, சிஎம் பிஎம் அப்படியே ஏத்திட்டே போறீங்களா? முதல்ல கவுன்சிலரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு விஷயம், தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லிக்கிறாரு? 234 தொகுதியிலையும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு தொகுதியில ஒருத்தர் தான் நிக்க முடியும். 234 தொகுதியிலையும் விஜய் நிக்கிறாருன்னா நீங்க முதல்ல சொன்னீங்களே ஆவியோ, அதான் இந்த ஆவியோ? ஏங்க ஒரு விஷயங்க, நாங்க வந்து எல்லா தொகுதியிலையுமே விஜயை வச்சுதான் நிப்பாட்டுறதுதான் முடிவு பண்ணியிருந்தது. புரியுதுங்களா? சில அசம்பாவிதம் நடந்ததுனால வேணாம் அப்படின்னு அந்த முறையை நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ சதாம் ஹுசேன் கேள்விப்பட்டிருக்கீங்க. சதாம் ஹுசேன் வெளியில வந்தாருன்னா அவரை மாதிரியே இருக்கிற ஒரு 5 சதாம் ஹுசேன் குளோனிங்ல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் குளோனிங்ல பண்ணல. நாங்க வந்து விஜயை வந்து குளோனிங்ல பண்ணி இது பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அவங்களாம் வந்து மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தான் சதாம் ஹுசேனோட மூமெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. இவரோட ஜெனட்டிக் எடுத்து குளோனிங்கா ரெடி பண்ணதுதான். நீங்க வந்து பனையூர் டெரிட்டரிக்குள்ளார நீங்க வந்து உள்ளார நடக்கிற விஷயங்கள்ல ரகசியத்தெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. ஆமா, அதுதான் கரெக்டு தான். உங்க ரகசியத்தை யாரால புரிஞ்சுக்க முடியல. என்னங்க அவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமா, அது கரெக்டு தான். எங்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இருந்தது, அதை இப்ப நாங்க கைவிட்டுட்டோம். எங்களால எல்லா இடத்துலயுமே கவுன்சிலர்ல இருந்து இல்லை, அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு கீழ்நிலை மட்டத்தில இருந்து எல்லாரையுமே நாங்க விஜயா தான் பாக்குறோம். புரியுதுங்களா? இப்ப எப்படின்னா விஜய் தான் விஜயோட முகமா இருக்கணுங்கிறது இல்ல. நாங்க வந்து அந்த விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்க முகத்துல ஒட்டிக்கிட்டா கூட நாங்க விஜய் தான். எங்க ரசிகர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அது மாதிரி முகத்துல அடுத்த மீட்டிங்லாம் வந்து விஜய்ங்கிறது தனி மனிதனா நீங்க பார்க்க முடியாது. அடுத்த மீட்டிங்ல நான் சொல்றேன், எல்லாருமே வந்து விஜய் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். அத்தனை பேரும் விஜய், இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பேருமே விஜயாவை இருக்கொண்டாங்கிறது தான் நீங்க பார்த்து மிரண்டு போறீங்க. அந்த அளவுக்கு பிளான் உங்க கிட்ட இருக்கு? ஆமாங்க, தலைவன் எவ்வளியோ அவ்வளி தொண்டன் இல்ல, தொண்டன் வரைக்கும் தலைவன் தான். ஓகே ஓகே, அப்படிங்கிற எந்த தலைவனாவது தான் ஏன் நான் இருக்கிற இடத்துல நீ இரியா அப்படின்னு எவனாவது ஃபீல் பண்ணுவானாங்க? அப்ப அடுத்து சிஎம்மா விஜய் இருக்க மாட்டாரு, தொண்டனாகி நீங்க இருப்பீங்களா? நீங்க தொண்டன் தானே, வேணா நீங்க போய் கேட்டுப்பாங்களா, சிஎம் சீட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. ஒரு விஷயம், எல்லா கட்சிக்காரங்களையும் ஏன் கூப்பிடுறாரு தெரியுமா? ஏன் கூப்பிடுறாரு?
ஏன் கூப்பிடுறாரு? எல்லாரும் முதல் இதுல சொன்னாங்கல்ல, கடை வாங்க. வியாபாரம் ஆகல, கடை வியாபாரம் ஆகல, அதனால கூப்பிடுறாரு. கடை வியாபாரம் ஆகலையா? எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கிற ஆட்சியை கொடுப்போங்கிறது நாங்க தான். ஒரு முதலமைச்சர் ஆயிட்டு 5 வருஷமும் ஒரே முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி 234 தொகுதியில விஜய்? எல்லாம் இப்ப வாங்க, இப்ப வந்து செங்கோட்டையன் வர்றாருல, புரியுதுங்களா? ஒரு 2 மாசம் அவரு சிஎம் இருந்துட்டு போங்க. அவங்க வாழ்நாள்ல சிஎம் ஆனாங்களா? இத்தனை வருஷத்தோட அனுபவம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு சிஎம் போஸ்ட் எவனாவது எந்த கட்சிக்கா அவங்க வாழ வச்ச கட்சியெல்லாம் சொல்லி இது பண்றாங்களா? அந்த கட்சியிலேயாவது கொடுத்தானுங்களா? சேர்ந்துருவாரா செங்கோட்டையன்? எது செங்கோட்டையன் சேர்ந்துருவாரா? வர்றேன்னு சொல்லியிருக்காருங்க. வரமாட்டாரு. வர்றவங்கள வாங்கன்னு வரவேற்கு தான் நாங்க இருக்கோம். இன்னும் சொல்ல போனா மு.க. ஸ்டாலின் ஐயா வந்துருவாரு, எங்க கட்சியில ஜாயின் பண்ணிடுவாரு. புரியுதுங்களா? நாங்க அந்த எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் எங்க கிட்டதான் வருவாங்க. நாங்க யாருகிட்டயும் போகணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, எங்க விஜய்க்கு அவசியம் இல்ல. ஒருவேளை ஆறுதல் சொல்றதுக்கு வரலாம்ல. 2026ல தோத்துட்ட பிறகு சோர்ந்து போய் உட்கார இருப்பாரு, அப்ப ஆறுதல் சொல்ல வரலாம்ல. ஆறுதல் சொல்ல வருவாரு? இல்ல, எல்லாரும் வருவாங்க. நீங்க ஏங்க வெற்றி கல்ப்புல இருக்கிற எங்களை வந்து மாலை போட்டு என்னங்க என்ன பேசுறீங்க? ஆறுதல்னா என்ன? தோத்து போயிட்டு உக்காந்துருந்தா ஆறுதல் சொல்றது யாருன்னா வரணும்ல சார், அதுக்காக சொன்னேன். நீங்க ரொம்ப நக்கலா கேள்வி இல்ல, நான் கேட்கல. அவரு உங்க தலைவர் தான் சொன்னாரு 2026ல ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா ஸ்கிரிப்ட் டைலாக் வந்து தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. வருவோம் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. வந்தா வரல என்ன விஷயம் தெரியுமா? இப்ப உங்களுக்கு முதலமைச்சர், இப்ப நடப்பு முதலமைச்சர் உங்களுக்கு யாரு? மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் அது உங்களுக்கு. எங்களுக்கு விஜய் தான் முதலமைச்சர். இப்ப தெரியுது சார். புரியுதுங்களா? நீங்க எல்லாம் முதலமைச்சரா ஜெயிச்சு 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் உள்ள விஷயமா நீங்க பாக்குறீங்க. நாங்க இப்பவே பாக்குறோம் அவர் முதலமைச்சர்னு. புரியுதுங்களா? எங்களோட தொண்டர்கள், எங்களோட குடும்பங்கள், எங்களோட உறுப்பினர்கள் கடைசி கடைநிலை வரைக்கும் வேற லெவல்ல தீயா இருக்குது, கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, புரட்சி வெடிக்க வச்சிடாதீங்க. ஏடா கூடமா ஏதாவது பேசி அதை வச்சு நான் பேச லாஸ்ட் டைம் கேட்டீங்கல்ல, அதிகமா பேச்சு ஒரு புரட்சி போர் உண்டாயிடக்கூடாதுன்னு தான் இந்த திருப்ப அவரை பேச வைக்கல. அதுக்காகத்தான் விஜய் கட் பண்ணி விட்டாரு போல இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பேசின பேச்சுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது போல இருக்கு. ஆதவர்ஜனா விஜய் பேசுனதை விட ஆதவர்ஜனாக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது. அதனாலதான் இந்த முறை யாருமே பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற விஷயம். இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் ஒரு அமைதி நிலைப்பாட்டுல டிராவல் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தை மையப்படுத்தினதுனால்தான் தலைவர் மட்டும் பேசினாரு. அத்தனை பேரும் கொதிச்சு எழுந்து நின்றுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அவர் வந்து சாந்தப்படுத்தி அமைதியா எல்லாத்தையும் அவரு வழி நடத்திட்டு இருக்காரு. வேற லெவல்ல அவரு, அதாவது அடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற இடம் தான் இருக்கிறது. அதை மற்றவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வெயிட் அண்ட் சி, வி ஆர் வெயிட்டிங். புரியுதுங்களா? இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? யார் சொன்னது? விஜய் தான் சொன்னாரு. வேற எவனாவது இந்த உலகத்துல எவனாவது வேற ஒருத்தன் சொல்லியிருக்கான் அந்த டயலாக? ஆமா, யார் சொன்னது நீங்க யூஸ் பண்ணதே இல்லையா? உங்களுக்குன்னு தனி ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு. வெயிட்டிங். அடி கொடுக்கறதுக்கா? அடி வாங்குறதுக்கா? எது அடி கொடுக்கறதுக்கா? அடி வாங்குறதுக்காகவா? நாங்க கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். ஏன்னா கொடுக்கவும் தெரியாது, வாங்கவும் தெரியாது. அதாவது என்கிட்ட உட்காந்து பேசுறதுனால தான் இப்படி பேச முடியுது உங்களால. புரியுதுங்களா? எங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட எல்லாம் உட்காந்து நீங்க பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், வடிவேல் படத்துல உச்சா போவார் தெரியுமா? அது மாதிரி உச்சா போயிட்டு இருப்பீங்க. ஆமா, ஏதோ நாங்கிறதுனால அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இன்டர்வியூ முடிஞ்சா போயிட்டு வந்துருவேன். காமெடி பண்றாரா? இன்டர்வியூ முடிஞ்சா போயிட்டு பார்க்கலாம். நாங்க தான் போவோம். ஆமா, பாத்ரூம் வந்தா எல்லாரும் போவாங்க. ஆனா எந்த நேரத்துல எப்படி பாத்ரூம் வரணுங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? புரியுது சார். தொங்க விட்டோம்னா எல்லாம் வந்துடும் வெளியில. விஜய்வா இது வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்கும் அவர் செயல்பாட்டுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம 2 கவர்மெண்ட்டும் அமைதியாவே இருக்கிறாங்க. அது யான்னு உங்களுக்கு தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும். கைய வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? வச்சு பார்க்க சொல்லுங்களேன். அரசு ஒண்ணு இல்ல, ஒரு அரை மணி நேரம் லாக்அப்ல உட்கார வைக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கு அந்த உலகத்துல? அப்படி வச்சா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களா?
அப்படி வச்சா நீங்க பெரிய தெரியுதா? வச்சா பெரிய ஆளா இருந்துடா. தலைவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, உள்ளர வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆனா இருக்காரு. கண்டுக்காம போறாங்களே சார், சட்டை பண்ணாம போறாங்களே. அப்படி இருந்தும் நீங்க வந்து சீண்டிக்கிட்டே இருக்கீங்களே. வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு தான் கூப்பிடுறோம். ம். நாங்க இது வரைக்கும் ஒரு வந்தது மாதிரியா தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேற மாதிரிலாம் பிறப்பு சம்பந்தமான வார்த்தைகள்லாம் சொல்லி நாங்க கேவலமா பேச ஆரம்பிப்போம். அப்ப கூட உங்களுக்கு கோவம் புரியுதா? நாடு மக்கள் ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரண ஒரு ரோசம் இல்லாம நாங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் எங்களை என்ன பண்ணிருக்கணும் நேரம்? ஓட ஓட விட்டு அடிச்சிருக்கணும். ஏன் முடியல? அடிப்பாங்க 2026ல. 2026ல எப்ப அடிச்சாலும் நாங்க தான். நீங்க தான். புரியுதுங்களா? எப்ப அடிச்சாலும் நாங்க தான். சும்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. எங்க கட்சியில ஓட்டுக்கு உரிமை இல்லாத பிள்ளைங்கள்னு இருக்காங்க, ஜென்சி குழந்தைங்கன்னு. ஒரு வார்த்தை அப்படின்னா போதும், சும்மா தீ இல்லாம எரிஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஆதவர்ஜனா லாஸ்ட் டைம் சொன்னாரே, எல்லாரையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். சீரியஸா? தொட்டு பாருடா அப்படின்னு. சீரியஸா? அதான் உண்மை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப அது கலவரம் தூண்டுற மாதிரி இல்லையா அந்த பேச்சு? எது கலவரம்? ஆதவர்ஜனா பேசின பேச்சு. அது கலவர தூண்டுதலா? ஆமா. என் தலைவனை தொட்டு பாடுறா. கலவர தூண்டுதல்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த சட்டத்துக்கு தெரிஞ்சதுன்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்காருன்னு சொல்லி தூக்கி உள்ளார போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? கேஸ் போட்டிருக்காங்களே நீதிமன்றத்துல. அதை நிரூபிக்க முடியுமா? இதோ வைப்பாங்க கொஞ்ச நேரத்துல. எங்க ஆட்சி வர்றப்ப எல்லாமே யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாத. உங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் எதுவுமே நடக்காம இருக்குல்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா, அதனால அதெல்லாம் நீங்க பிளஸ்ஸா எடுத்துக்கிறீங்களோ? அது உங்க தலைவரா இருக்கட்டும், இரண்டாம் கட்ட தலைவரா இருக்கட்டும், அதெல்லாம் பிளஸ்ஸா எடுத்துக்கிறீங்களோ? ஒரு விஷயங்க, 41 பேர் இறந்து போனதே எங்க கட்சிக்கு வந்து மாபெரும் பின்னடைவு அப்படின்னானுங்க. இப்ப பின்னடைவா? யாரும் வராம இருந்தாங்களா? எல்லாரும் குழந்தை வரைக்கும் தூக்கிட்டு தானே வந்தாங்க. மக்களுக்கு தெரியணுங்க, மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு நல்லா நாங்க எப்படி என்ன இவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நிறைமாத கர்ப்பிணி கூட எங்க இதுக்கு வந்தாங்கன்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி கூட வந்தா கூட அவ்வளவு தற்குறியா இருக்கிறாங்க. முதல்ல அவங்க வரலாமா? அது மாதிரி அவ்வளவு தற்குறியா? ஒரு கை குழந்தைய சொல்றாங்க. ஒரு நிறைமாத கர்ப்பிணி எங்க கூட்டத்துக்கு வந்ததுன்னா பிரசவம் முடிஞ்சு போவாங்க. ஒரு பிரசவ செலவு மிச்சம்ங்கிறது யோசிக்கணுங்க. அப்போ டாக்டரும் தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சம் உங்க கூட்டத்துக்கு வந்தா. அந்த அளவுக்கு நீங்களே எல்லாமே பண்ணிட்டுருவீங்க. தெரியுதா? ஒரு நன்மையா இருக்குங்கிறது தெரியுதா? தெரியுது சார். எந்த அளவுக்கு நன்மையா இருக்கீங்க ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு நெசவாளர் வரல, ஒரு விவசாயி வரல, ஒரு வயசானவங்க வரல, பொதுமக்கள்லாம் எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க. அது எப்படி சார் நிர்வாகிகளை மட்டும் இளைஞர் அணியில மட்டும் கூப்பிட்ட மாதிரி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னா விஜய், ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர் அவங்க தான் இருப்பாங்க போல. வந்து இங்க எல்லாருமே விஜயே ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க? ஆமா, அதான உண்மை. அதான உண்மை. 50 வயசு மேல போயிட்டாருல சார். 52 வயசு உங்களுக்கு சின்ன இது, உங்களுக்கு வயசான வயசா? வேற என்ன சார்? வேற என்ன? அப்படியே உல்டாவா திருப்பி போடுறீங்களோ 25ன்னு? மனசளவுல குழந்தைங்க எல்லாருமே அப்படிதான் சார். நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். மனசளவு எல்லாரும் குழந்தை தான். அதனாலதான் குழந்தைத்தனமாவும் பண்றாரு போல இருக்கு விஜய். ஓகே, நான் வந்து நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அதாவது என்னன்னா, இவர்கள் எது பேசினாலுமே அதுக்கு நாம விதண்டாவாதமா பேசணுங்கிற ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சி கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசவே இல்லை, உள்நோக்கத்தோட நீங்க பேசவே இல்லை. நம்ம இது மாதிரி திமுகவை திட்டுனா அவங்க நம்ம மேல கையை வைப்பாங்க, நம்ம பெரிய ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க உள்நோக்கத்தோட பேசவே இல்லை. ஏங்க, நாங்க வந்து மக்களுக்கான தேவை நிமித்தமா தான் தலைவர் வரைக்கும் பேசியிருக்காரு. இது வரைக்கும் புரியுதுங்களா? திமுக திட்டுறதுங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னால ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாருமே காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்பதான் டிஎம்கே உருவாகுது. புரியுதுங்களா? காங்கிரஸ்காரங்களை திட்டதானே செஞ்சாங்க, திட்டினாங்கல்ல. ஒரு ஆட்சி அமைக்கணும்னா திட்டணுங்கிறது அரசியல் நோக்கம், அது அரசியல் கோட்பாடு. அவங்க ஆட்சி செய்த முறையை திட்டினாங்க. ஆனா இங்க இவரு திட்டுறது எல்லாமே தனி மனித தாக்குதல் மாதிரி இருக்கு. இதே அண்ணா அவர்கள் ஜெயிச்சிட்ட பிறகு காமராஜரை போய் சந்திச்சாரு, வாழ்த்து பெற்று வந்தாரு, காங்கிரஸ் விமர்சிச்சாரு.
ஆட்சியாளர்களை விமர்சிச்சுக்காண்டி தனிநபர் தாக்குதல் இல்லை. ஆனா விஜய் அவர்கள் தனிநபரை தாக்குறாரு. சிஎம் அங்கிள், சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்குறாரு. ஜெர்மன் போருக்கு வந்து ஹிட்லர் தான் காரணம். புரியுதுங்களா? போர் தன்னால நடந்துடல. புரியுதுங்களா? காரணமானவர்கள் யார்? ஹிட்லர். அப்ப இங்க ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு இடமா தெரியறது யார்? விஜய். இல்லைங்க, இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு பேசுறது விரும்பலைங்க. இல்லைங்க, ரொம்ப ஏங்க பேட்டி இது வந்து சரியில்லைங்க. இவர் கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து சார், ஒண்ணு உங்க கேட்ட கேள்வி கேட்க சொன்ன கேட்கனா இப்ப பாதியிலே முடிச்சுட்டு போறேன்றீங்க. பதில் இல்லையா இல்ல எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைங்க, எங்களுக்கு பிடிச்சது மாதிரி எங்களுக்கு விஷயமான கேள்விகளை கேட்காம நீங்க பாட்டுக்கு கேள்வி கேட்கறங்கிறது முதல்ல அவர் அராஜக இதை நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபேவரா கேட்கணும். நீங்க செஞ்ச தப்பு கூட மறைச்சு. என்ன தப்பு பண்ணிட்டோம்? நாங்க எல்லாம் சரியாதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நல்ல விஷயத்தை விட்டுட்டு நல்ல விஷயத்தையே நீங்க தவறான நோக்கத்தோட உள்ளடிச்சு வச்சு பேசுறீங்க. இல்ல, எங்களுக்கு நான் வந்து ஹிட்லர் வந்து அப்படின்னு சொல்றேன், விஜய் தான் ஹிட்லர் ஆனா அப்ப புரியல எனக்கு. இல்ல, நீங்க கேட்டீங்க இங்க யாரு ஹிட்லர் அப்படின்னு, என் மனசுல பட்டது நான் சொன்னேன். ஏங்க என்னங்க, அதாவது சரி, நீங்க சொல்ல வந்ததை சொல்றீங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் தற்குறித்தனமா இருந்துட்டு எங்களை தற்குறின்னு சொல்றது வந்து எங்களுக்கு அவ்வளவு அவப்பெயரா இருக்கு. புரியுதுங்களா? அறிவில்லாத மக்கள் கிட்ட நாங்க எப்படி எப்படி அடுத்த ஆட்சி அமைச்சு எப்படி இவங்கள்ட்ட இருந்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்னு எங்க தலைவரை நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட நிலைமை வந்து இவங்களெல்லாம் முதல்ல ஒரு அறிவாளி ஆக்கணும். இந்த சமூகத்தை ஃபர்ஸ்ட் அறிவு இருக்கிற சமூகமா மாத்தினதுக்கு அப்புறம் தான் முதல்ல அவங்களுக்கு அறிவு இருக்கணும், அறிவாளி அவங்க இருக்கணும். கரெக்டா? அப்ப எங்க விஜய்க்கு அறிவு இல்லைங்கிறீங்களா? நான் சொல்லல சார். இல்ல, என்ன சொல்ல வரீங்க? நீங்க அறிவு சொல்றீங்களா? ஒரு அறிவில்லாத ஜனங்களை வந்து அறிவாளியா மாத்தணும்னா அப்ப மாத்துறவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், அவங்க அறிவாளியா இருக்கணும்ல, அதுக்கு சொன்னேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு அறிவு இருக்குங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? ஆமா சார், அது நீங்க தானே உறுதிப்படுத்துறீங்க. அறிவு திருவிழாவை அவதூறு திருவிழான்றீங்க. அப்ப அதுல அறிவு இருக்கா, அவதூறு? அறிவாளித்தனமா என்ன நடந்துச்சு அங்க? எல்லாருக்கும் புலி சாதம் கொடுத்துருக்கீங்க. நாங்க வர வச்சோம்னா பிரியாணி கொடுத்துருப்போம். அது மட்டன் பிரியாணி கொடுத்துருப்போம். ஓகே, புரியுதுங்களா? பிரியாணி சாப்பிட்டதா எது அறிவாளித்தனமா இருக்கும்? வந்த 2000 பேருக்கு நீங்க சமையல் போட்டிருக்கீங்க, சாப்பாடு போட்டிருக்கீங்க. ஆப்வியஸ்லி. ஆமா. அப்ப சாப்பாடு போட்டுதான் கூட்டத்தை சேர்க்கிறீங்க. ஏங்க, சாப்பாடு தானே போட்டோம். அவன் கூட்டம் சேர்க்கறது, குவார்டர் வாங்கி கொடுத்து கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்கான் மற்ற அரசியல் கட்சியில. நாங்க அது மாதிரி செஞ்சோமா? ஒரு சாப்பாடு தானே கொடுத்தோம். சாப்பாடு சரியான விஷயம் தானே. கரெக்டா. குவார்டர் வாங்கி கொடுத்துட்டோமா? தெரியலையே, ஒருவேளை பின்னாடி போயிருந்தாலும் போயிருக்கோம். ஏங்க, பக்கத்துல வந்து பார்த்தது மாதிரியே பேசாதீங்க. மற்ற அரசியல் பாதைகள் வேற, எங்கது வேற. நாங்க வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்களோட ஆட்சி அமைஞ்சதுன்னா சொல்றேன் சீரியஸா, சரக்குங்கிறது ஒண்ணு இருக்கு. குடிங்கிற ஒரு விஷயமே இல்லாம பண்ணிடும். தண்ணி கூட குடிக்க முடியாது. ஒரு அளவு மயிரும் கிடையாது. தண்ணி கூட குடிக்க முடியாம பண்ணிடும். அப்ப எப்படி குடிமகனா இருப்பாங்க? குடிமகன் தான். குடி இல்லாம எப்படி சார் குடிமகனா இருப்பாங்க? யாரும் ஓட்டு போட மாட்டாங்களே. அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுக்க பார்த்தீங்களா, நாட்டுல குடிமகனமா இருக்கணும்னா குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் குடிமகன் குடிமகன். இனிமேல் ஒரு குடிமகன் நாட்டுல கிடையாது. கொய்யா, சீரியஸா எல்லாரையும் நீங்க ஒரு குடிமகன் கிடையாது. விஜய் ஆட்சி அமைச்சா ஒருத்தனும் குடிமகன் கிடையாது. ஆமா, எல்லாம் குடி இல்லாத மகன் தான். எல்லாமே குடி இல்லாத மகன் தான், குடிமகன் கிடையாது. ஓகே சார், உங்களுடைய வெற்றி பாதை வளர்ச்சி அடைய உங்க தலைவருடைய எண்ணங்களும் அறிவுகளும் சிறந்து ஓங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கங்க. நாங்க வேண்டல, மக்கள் கிட்ட தான் வேண்டிக்கணும். ஏன்னா 2026 அவங்க தான் பதில் தர போறாங்க உங்க தலைவருக்கு. அதுக்காக கடவுள் கிட்ட வேண்டினா புரிஞ்சணும். அவரை வந்து ஓட்டு போட போறாரு, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. நம்பினார் கெடுவதில்லை. புரியுதுங்களா? நாங்க நம்புறோம், இந்த மக்களை நம்புறோம், இந்த மக்களை வழி நடத்துற சக்திங்கிறத நம்புறோம். அந்த சக்தி வந்து எது தோக்க போறீங்கன்னு இல்லைங்க, எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க இல்லைங்க, முடிச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு நல்ல விதமான. சரி சார், உங்களுடைய ஆசைப்படியே நீங்க வெற்றி அடையணும் 2026 அப்படின்னு இப்போ முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப சந்தோஷமா? வெற்றி அடையறோம்ல, இப்பவே நாங்க ஆட்சி தான், ஆட்சி எங்க ஆட்சி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு வெற்றி அடையிறது அப்படிங்கிறீங்க. புரியுதுங்களா? இப்பவே நாங்க அப்படிதான். அப்பனா ஒரு கனவு உலகத்திலே இருக்கீங்க.
உங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு. கனவும் கற்பனையும் மனிதனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். இதை யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அப்படி கனவும் கற்பனையும் தூக்கம் இருந்தாதாங்க இதெல்லாம் வரும். இப்ப இருக்கிற நாட்டு மக்கள் தூங்க முடியாம இருக்கான், நிம்மதி இல்லாம இருக்கான், கனவு காண முடியாம இருக்கான். எனக்கு சந்தான டைலாக் தான் ஞாபகம் வருது. ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு. பிபி கொலஸ்ட்ரால்லாம் வந்துருங்க. இல்ல நீங்க ஓவர் கான்பிடண்டா இருக்கீங்களா 2026ல வந்துருவேன்னு, அது உடம்புக்கு ஆகாதுன்னு. ஆல்ரெடியே வந்தாச்சு. எங்க ஆட்சியில அமைச்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. பனையூர் டெரிட்டரியில இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் சரி. புரியுதுங்களா? வெளியில இருக்கிறவங்கள நாங்க மாத்துறது பாத்துறோம். தயவு செஞ்சு நீங்களாம் போய் சீரியஸா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. நாங்களா எங்களை மாதிரி எங்களோட விஜய் கட்சி சார்ந்தவங்களோ விஜய் தொண்டர்கள்ட்டயோ விஜய் நிர்வாகிகள்ட்டயோ பேசணும்னா கண்டிப்பா நீங்க சரியான மனநிலையில இருக்கிறீங்களா அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதோட சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். அடுத்தடுத்த பேட்டியெல்லாம் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு சர்டிபிகேட்டை காட்டிட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க. சரி, ரைட். நீங்க என்ன மனநிலையில கேள்வி கேட்கறீங்கன்னே தெரியல. நீங்க என்ன மனநிலைமையில இருக்கிறேன்னு எங்களுக்கும் புரியல, நாட்டு மக்களுக்கும் புரியல. 2026ல கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு அரங்கத்துக்கு வந்து உங்க சைடு நியாயத்தை, உங்க தலைவருடைய எண்ண ஓட்டத்தை எங்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார்.